வெல்கம் டு மாஸ்டருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சொன்ன மாதிரியே நமக்கு அடிச்சிருந்தாங்க. நம்ம நேற்றே சொல்லிட்டோம். கண்டிப்பாக அடுத்த மாதத்துலேருந்து உங்களுக்கு இந்த மாதத்துலேயே வந்து நமக்கு இந்த வின்வின் கம்பெனிலேருந்து அடுத்தது ஃபுல்லாமே டபுள்ஸ் தான் வரும், வேறு எதுவும் வராது அப்படின்னு நம்ம தெளிவாக சொன்னோம். அதே மாதிரி தான் ஆடி இருக்கிறாங்க. நம்ம சொன்னது நம்ம ஒரு அப்சக்ஷன் முன் வைக்கிறோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம என்ன சொல்கிறோமோ அது மாதிரி நடக்கும். என்ன காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து தெளிவாக வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிடுறோம். இந்த மாதிரி தான் ஆடுவாங்க, இந்த மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி காலையில் கூட நம்ம என்ன சொன்னோம்னா, கண்டிப்பாக நமக்கு டபுள்ஸ் ஆடினா தான் இங்கே வச்சுருக்கிற பெண்டிங் நம்பரை பூரா நம்ம கரைக்க முடியும். கண்டிப்பாக டபுள்ஸ் தான் ஆடணும், ஆடுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குங்கிறது எதிர்பார்த்தா. அதே மாதிரி டபுள் 8ன்னு ஆடிட்டாங்க. ஒரு அருமையான மெத்தட். சரிங்க, இதுங்க டபுள் 8ன்னு ஆடினாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த மாதம் ஃபஸ்ட்டில் நமக்கு ஆடப்பட்ட நம்பர் என்ன 833. இங்கே கீழே என்ன ஆடிக்கிறாங்க 388. என்னங்க இது நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்லைங்க நீங்கள் வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யதார்த்தமான ஒன்று யதார்த்தமாக தான் அடிக்கிறாங்க, நம்மளாக தான் வந்து கெஸ்ஸிங் பண்ணுறோம் அப்படின்னு. அதெல்லாம் கிடையவே கிடையாது. இங்கே பாருங்கள், இங்கே வந்து நமக்கு 833ன்னு ஒரு நம்பர் வந்திருக்கா, இங்கேயே மாற்றி அடிக்கலை, திரும்ப அதே மாதிரி 388ன்னு அடிச்சுக்கிறாங்க. சரிங்களா, ஆரம்பிக்கும் போது என்ன நம்பரில் ஆரம்பித்தாங்களோ அதே நம்பரில் முடிச்சுக்கிறாங்க. அப்போ இது எப்படி கணக்கு எடுத்துக்கிறது? அப்போ வந்து நமக்கு இதில் ஏதோ இருக்குங்கிறது தான் நமக்கு தெரிய வருது. சரியா, அதனால தான் சொல்கிறேன், கண்டிப்பாக நமக்கு நம்முடைய கெஸ்ஸிங் மெத்தடை பொறுத்த வரைக்கும் கெஸ்ஸிங் மெத்தடை வச்சு நம்ம ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கிடைக்கும். சரிங்களா, அதே மாதிரி நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த பெண்டிங் நம்பர் நம்ம சொல்லிட்டே தான் இருந்தோம். பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக பெண்டிங் நம்பர் இருக்குது. இந்த பெண்டிங் நம்பரை வந்து நமக்கு டபுளாக ஆடினா மட்டும்தான் இந்த மாதத்துலேருந்து எடுக்க முடியும், இல்லைன்னா எடுக்க முடியாது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொன்னோம். அதே மாதிரி தான் நமக்கு பெண்டிங் நம்பரை வயசு நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் நமக்கு இன்றைக்கி 23 பாருங்கள். நான் என்னதுன்னா 23 நாளாக வந்து நமக்கு 8ஆம் நம்பர் இருக்குது. அதே மாதிரி 14 நாளாக வந்து நமக்கு 8ஆம் நம்பர் இருக்குது. இந்த 2 நம்பரையும் வச்சு கண்டிப்பாக ஆடுவாங்க. நம்ம நேற்று என்ன சொன்னோம், கண்டிப்பாக 7ஆம் நம்பர் வந்து நமக்கு இந்த ட்ராவலில் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம நேற்று சொன்னோம். அதே மாதிரி இந்த ட்ராவல் நம்ம என்ன சொன்னோம், காலையில் 8ஆம் நம்பரே எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா ஏற்கனவே இது வந்து 16, 23 தான் இருக்குங்க. கண்டிப்பாக இதை பேஸாக வச்சு ஆடுவாங்க, ஆடுறதுக்கான சான்ஸும் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். நேற்று 7ஆம் நம்பர் எடுத்தாங்க, சொன்ன மாதிரியே இன்றைக்கி 6ஆம் நம்பர் எடுத்துட்டாங்க, 8ஆம் நம்பர் எடுத்துட்டாங்க. நம்ம என்ன தான் சொன்னோம், இந்த 2 நம்பருமே அதிகமாக இருக்குது, இந்த 2 நம்பர் தான் ஃபஸ்ட்டில் எடுக்கணும். அது அடுத்த மாதம் ஃபஸ்ட்டில் எடுக்கிறாங்களா இல்லை இந்த மாதம் எண்ட்லேயே எடுத்துடுறாங்களான்னு தெரியல அப்படின்னு நம்ம நேற்று சொன்னோம். வின்வின் கம்பெனியில் அதான் சொன்னேன், கண்டிப்பாக 7ஆம் நம்பர் கூட இன்றைக்கி வச்சு ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம். அதே மாதிரி ஆடினாங்க. இன்றைக்கி 8ஆம் நம்பர் எடுக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு. நேற்று 7 எடுத்தாங்க, இன்றைக்கி 8 எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினச்சோம். அதே மாதிரி 8ஆம் நம்பர் எடுத்து நமக்கு எடுத்துட்டாங்க சொன்ன மாதிரி. அதுதான் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், நம்ம ஒரு கணக்கு வச்சுருக்கிறோம், நம்ம வந்து கம்ப்யூட்டரில் போட்டு செட் பண்ணி வச்சுருக்கிறோம். இந்த மாதிரி ஆடினாங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்க முடியும், இந்த மாதிரிலாம் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நாளைக்கு 5ஆவது மாதமும் அதே தான் சொல்கிறோம். 5ஆவது மாதம் நம்ம 2 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டோம், நம்ம திங்கக்கிழமைக்கு முன்னாடி சொல்லிட்டோம், செவ்வாய்க்கிழமைக்கு நைட்டு நான் சொல்லிட்டோம். கண்டிப்பாக நம்ம செக் பண்ணி பார்த்த வரைக்கும் டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் ஒரு 5-6 ட்ராவுக்கு நமக்கு இருக்கும். அது ஒரு ட்ரா விட்டு ஒரு ட்ரா மாறினாலும் சரி, இல்லை டைரெக்டாக வந்து ஒவ்வொரு ட்ராவிலையும் நமக்கு டபுள்ஸ் வருது வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது டபுள்ஸுக்குன்னு ஒரு நம்பர் வச்சுக்கிறோம், அதை போட்டு செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு டபுள்ஸ் வருதா இல்லையாங்கிறது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் இந்த மாதிரி வருது அப்படிங்கிறது நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். சரிங்களா, அதே மாதிரி தான் நம்ம என்ன போயிருக்கோன்னா, நம்ம கணக்கை விட நம்ம ஒரு சில கணக்கு வச்சுருக்கோம். அதாவது வெறும் மெனுவில் கணக்கு மட்டும் போகிறது நம்ம வேலை கிடையாது. அது போக ப்ளஸ்ஸு இந்த மாதம் என்னம்மா நம்பர்கள் கணிக்க போகிறாங்க, அடிக்க போகிறாங்க, இந்த மாதம் என்னம்மா நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும், எப்படிலாம் ஆட போகிறாங்கிறது எல்லாத்தையும் தரவை நம்ம செக் பண்ணிட்டு தான் நம்ம சொல்கிறோம். அதனால தான் நம்ம வந்து வெறும் அதாவது கால்குலேஷன் மெத்தடில் வர கணக்கு மட்டுமே கொடுக்குறது நம்ம வேலை கிடையாது. என்னென்ன மாதிரியான மெத்தடில் ஆட போகிறாங்க, என்னென்ன மாதிரி மெத்தட் வரப்போகுது, டபுள்ஸ் வருதா, சிங்கிள் வருதா, இது எல்லாத்தையும் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி தான் கொள்கிறோம். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா கெஸ்ஸிங் எடுக்கிறது மட்டும் முக்கியமான விஷயம் கிடையாது. 5ஆவது மாதம் எப்படி ஆடுறாங்க, இந்த நம்பருக்கு இந்த நம்பர் ஆல்டர்னேட் நம்பர் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம தெளிவாக அப்பக்கப்போ சொல்லிகிட்டே தான் வரோம். நம்ம நேற்றே சொல்லிட்டோம், கண்டிப்பாக 7ஆம் நம்பர் எடுக்கணும், டபுள்ஸ் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5ஆவது மாதம் பூரா டபுள்ஸ் ஆடணும், ஓரளவுக்கு ஆடுவாங்க, ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் குறிப்பாக நம்ம என்ன சொன்னோம்னா, இந்த வின்வின் கம்பெனிலேயே ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். சரி, ஓகே. இன்றைக்கி காலையில் என்ன நினச்சோம், ஒருவேளை நேற்று 7ஆம் நம்பர் எடுத்தாங்க, இன்றைக்கி 8ஆம் நம்பர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க அப்படின்னா அதே மாதிரி எடுத்துட்டாங்க. சரிங்களா, அதே மாதிரி இன்னொரு நம்பரை நான் சொன்னேன் இன்றைக்கினா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 833 வச்சுக்கிறாங்க, திரும்ப அதே மாதிரி ஒரு நம்பரை கொண்டாந்து இங்கே வச்சு முடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நினச்சோம். அதே மாதிரியே அதே நம்பர் எடுத்து வந்து வைப்பாங்கன்னு எதிர்பார்க்கல, கொஞ்சம் மாறி வச்சுட்டாங்கன்னா 8ஆம் நம்பர் வைக்க வேண்டிய இடத்துல 3ஆம் நம்பர் வச்சுட்டாங்க, 3ஆம் நம்பர் டபுள் வைக்க வேண்டிய இடத்துல 8ஆம் நம்பர் வச்சுட்டாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். ஏன்னா 8ஆம் நம்பர் பெண்டிங் நம்பர், ஏன்னா ஸ்ரீசக்தியை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க. சரிங்களா, அப்போ எப்படி பார்த்தாலும் கண்டிப்பாக நமக்கு ஆடத்தான் போகிறாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி ஆடிட்டாங்க, பெண்டிங் நம்பரே வச்சு சூப்பராக வின்னிங் முடிச்சாங்க. அதான் சொல்லணும், எப்போயுமே ஸ்ரீசக்தியை பொறுத்த வரைக்கும் நான் திரும்ப பதிவு பண்ணுறது என்னென்னா, எப்போயுமே பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க. திரும்ப தான் சொல்கிறேன். ஏன்னா பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்ரீசக்தியினுடைய பெண்டிங் நம்பர் காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு இது 8ஆம் நம்பரோட பெண்டிங் நம்பர் காமிக்கிறேன் பாருங்கள், 23. சரிங்களா, 16 சொன்னது கேட்டதானே,
ஸ்ரீசக்தி தான் பெண்டிங் நம்பர் ஆடுவாங்க. அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பர் இவங்க தான் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிகிட்டே தான் இருக்கிறோம். அதே மாதிரி தான் ஆடுறாங்க. நம்ம வந்து அதான் நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வெறும் கெஸ்ஸிங் கொடுக்குறது மட்டும் நம்மளுடைய கணக்கு கிடையாது, வேலை கிடையாது. ஒவ்வொரு கம்பெனிக்காரங்க எப்படி ஆடுவாங்க, என்ன மாதிரி நம்பர்கள் வச்சு ஆடுவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்லி தான் கொடுக்குறோம். ஒவ்வொரு ட்ராவலையும் நம்ம சொல்லிகிட்டே தான் இருக்கோம். இந்த மாதிரி ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரி ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரி தான் ஆட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கோம். ஏன்னா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிற ஒவ்வொரு கம்பெனிக்காரங்க என்ன மாதிரி மெத்தடில் இப்போ ஸ்ரீசக்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம நேற்று என்ன சொன்னோம், 7ஆம் நம்பர் இல்லாமல் ஆட மாட்டாங்க. நான் சொன்னேன்னா இல்லையா, ஆடினாங்களா இல்லையா? அப்போ இந்த ட்ராவில் நம்ம என்ன சொன்னோம், 8ஆம் நம்பர், 8ஆம் நம்பர் அதிகபட்சமாக பெண்டிங் நம்பர் என்ன இருக்கோ அதை மட்டும்தான் எடுத்து ஆடுவாங்க நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் அது மாத கடைசி ஆயிடுச்சு இல்லையா, எனக்கு தெரிஞ்சிருச்சு. மாத கடைசியில் கண்டிப்பாக பெண்டிங் நம்பர் எடுத்து தான் ஆகணுங்கிற கட்டாயத்தில் இருக்கிறதுனால தான் நம்ம கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரியே பெண்டிங் நம்பர் எடுத்து அழகாக ஒரு வின்னிங் கொடுத்தாங்க. சரிங்களா, அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா, இப்போ ஒரு 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 கம்பெனிக்காரங்க எப்படி ஆடுவாங்க, என்ன மாதிரி மெத்தடில் ஆடுவாங்கிறத நம்ம கணிச்சு வச்சுருக்கோம். அதையும் நம்ம கணிக்க தெரிஞ்சிருக்கணும். அதுதான் ஒரு கெஸ்ஸர். சரிங்களா, அதுக்கு தான் சொல்கிறேன், அந்த மாதிரி ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி அடுத்த மாதத்தில் நமக்கு வந்து தொடர்ச்சியாக டபுள்ஸ் வருதா இல்லையா அப்படிங்கிறத விட நமக்கு ஒரு ட்ரா விட்டு ஒரு ட்ராவில் நமக்கு டபுள்ஸ் வரும். ஏன்னா டபுள்ஸ் வர வேண்டிய நம்பர் தான். சரிங்களா, ஏன்னா இப்போயே ஆரம்பிச்சிட்டாங்க, இப்போ டபுள்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. 5ஆவது மாதம் நமக்கு தெரியும், நம்ம கொஞ்சம் ப்ரிடிக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். 5ஆவது மாதத்தில் அதிகமாக டபுள்ஸ் வந்துட்டு இருந்திருக்கு. போன வருஷத்துல 5ஆவது மாதத்துல நமக்கு இது மாதிரி தான் கிடச்சிது. 5ஆம் நம்பர் 5ஆவது மாதத்தில் அதிகமாக டபுள்ஸ் வச்சு ஆடினாங்க. அதே மாதிரி மறுபடியும் அதுக்கு முதல்லையும் நமக்கு 2021 22 நமக்கு அந்த மாதிரி வந்து டபுள்ஸ் வச்சு ஆடினாங்க, அதிகமாக டபுள்ஸ் வச்சு ஆடினாங்க. சரிங்களா, அப்படி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மறுபடியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 5ஆவது மாதம் நமக்கு நிறையவே டபுள்ஸ் வந்துச்சு. அதே மாதிரி இந்த 5ஆவது மாதம் நமக்கு டபுள்ஸ் வரக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 5-6 மாதமாகவே 5 வருஷமாகவே உங்களுக்கு இந்த டபுள்ஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அது மாதிரி டபுள்ஸ் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, இது மாதிரி 5ஆவது மாதம் 8ஆவது மாதம்லாம் டபுள்ஸ் அதிகமாக வைக்கிறாங்க, கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. அதே மாதிரி 5ஆவது மாதத்தில் நமக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இப்போயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, நாளைக்கு கொஞ்சம் பார்த்துக்குங்க. சரிங்களா, மேபி வராமலும் கூட போகலாம், இல்லை 3 வருஷமாக வச்சுட்டோம், அடுத்த வருஷம் வைக்காமல் இருக்கிறது கூட பண்ணலாம். ஆனால் இருக்கும், வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிடுறோம். சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1/5/2024 50-50 குழுக்கள் இருக்குது. அதாவது 094 குழுக்கள். இதில் வந்து நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். 254. சரிங்களா, 254 தான் ட்ரையல் நம்பரு. அதே மாதிரி இன்றைக்கி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்க, போன வாட்டி ஃபஸ்ட்டில் கொடுத்த நம்பர், போன மாதம் ஃபஸ்ட்டில் என்ன கொடுத்தாங்க, 833. இன்றைக்கி 388. சரிங்களா, அப்படி ஒரு நம்பர் பாருங்கள். அதே மாதிரி இன்றைக்கி ட்ரா நம்பர் வந்து 94. சரிங்களா, 094. இதை பேஸாக வச்சு தான் கொடுக்குறோம். கண்டிப்பாக அதே மாதிரி நாளைக்கு ஏ போர்டு என்ன வரப்போகுதுங்க, ஏ போர்டு நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன வரும். அதே மாதிரி பி போர்டு என்ன வரும், சி போர்டு. இதில் டபுள்ஸுங்கிறீங்களே, டபுள்ஸ் வந்தால் என்ன நம்பர் வரும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு டபுள்ஸுங்கிறத விட நாளைக்கு ரிப்பீட்டட் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு தெரிஞ்சு ரிப்பீட் நம்பர் கொஞ்சம் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதே மாதிரி வரக்கு என்ன மறுபடியும் 8ஆம் நம்பர் 3 நம்பர் வருமானா, கண்டிப்பாக 8ஆம் நம்பர் 3 நம்பர் வருது. அது எந்தெந்த போர்டில் வருதுங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்லிடுறோம். சரிங்களா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ஏ போர்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 2ஆம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போர்டில் வந்து விழுகுது. சி போர்டில் தான் 2ஆம் நம்பர் வரணும். 8க்கு 2ன்னு தான் வரணும். ஏற்கனவே வந்து 2க்கு 8 தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 8க்கு 2 தான் வரணும், வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தான் உங்களுக்கு மறுபடியும் 8ஆம் நம்பர் திரும்ப அந்த இடத்துக்கு வந்துடும். சரிங்களா, திரும்ப 8ஆம் நம்பர் என்ன முதல்ல சி போர்டிலேருந்து ஆரம்பிக்கிறீங்க மாதம் ஃபஸ்ட் அப்படின்னா கண்டிப்பாக அப்படி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சி போர்டு வந்து 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தான் தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா, ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக டபுள்ஸ் ஆடினாங்கன்னா எப்படி ஆடுங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிடலாம். அதே மாதிரி நாளைக்கு டபுள்ஸை விட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சிங்கிள் வரக்கான வாய்ப்பு இருக்குது. பட் பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு பார்ப்போம். எப்படி வேணாலும் ஆடுவாங்க, எப்படி வேணாலும் ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ரொம்ப நெருக்கடியான நம்பர்னால் ஒரே ஒரு நம்பர் 1ஆம் நம்பர் தான். சரிங்களா, ரொம்ப நெருக்கடியில் இருக்கக்கூடிய நம்பர் 1ஆம் நம்பர் இருக்குது. சரிங்களா, அதே மாதிரி 3ஆம் நம்பர் இருக்குது, நெருக்கடியில் இருக்கக்கூடிய நம்பர். டபுள் போர்டு நின்று பேசக்கூடிய நம்பர் வந்து 1ஆம் நம்பர். அதே மாதிரி உங்களுக்கு 3ஆம் நம்பர். இந்த 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது போக உங்களுக்கு டபுள்ஸில் வந்து 8ஆம் நம்பர் இன்றைக்கி எடுத்துட்டாங்க, 2 போர்டுமே தூக்கிட்டாங்க இல்லையா. அப்போ வந்து அதே மாதிரி 2 போர்டு தூக்க வேண்டிய நம்பர் எதுவுமே இல்லை. 3ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் 2 தான் இருக்குது. சரிங்களா, பட் அந்த நம்பர் நம்ம கணக்கில் வரல. ஆனால் ஏ போர்டு 3ஆம் நம்பர் வேணால் கன்ஃபார்மாக இருக்குது மறுபடியும். ஏன்னா ஏ போர்டு 3ஆம் நம்பர் எடுத்துட்டாங்க. இல்லை இருந்தாலும் நமக்கு இருக்குது. நாளைக்கு மறுபடியும் வரக்கு வாய்ப்பு இருக்குது. 15 நாளாக இருந்த ஏ போர்டு எடுத்துட்டாங்க. இன்றைக்கி வந்து 15 நாளாக 3ஆம் நம்பர் தான் சொல்ல பார்த்தீங்கன்னா. இன்றைக்கி அடித்த நம்பர் எல்லாமே 388ங்கிற நம்பர், எல்லா நம்பருமே பெண்டிங் நம்பர் தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா 8ஆம் நம்பர் வந்து 23 நாளாக பி போர்டில் பெண்டிங்கு, சி போர்டில் வந்து 14 நாளாக பெண்டிங்கு. அதே மாதிரி உங்களுக்கு 3ஆம் நம்பர் வந்து 15 நாளாக பெண்டிங்கு. மொத்தமாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எத்தனை நாள் பெண்டிங்கில் இருந்த நம்பர், ஒரு 23, ஒரு 14, அது போக ஒரு 15, 30, கிட்டத்தட்ட ஒரு 45-50 நாளாக இருந்த எல்லா நம்பரையும் தூக்கிட்டாங்க. இன்றைக்கி ஒரே முட்டா தூக்கிட்டாங்க. பார்த்திங்களா, 388 வச்சது மூலிமா நமக்கு தூக்கிட்டாங்க செமையாக. அது மாதிரி தான் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து நமக்கு பெண்டிங் நம்பர் இல்லாமலே ஆடுவாங்க. பெண்டிங் நம்பர் இந்த மாதம் ஒரு 5 தேதிக்குள்ளே ஓரளவுக்கு பெண்டிங் நம்பரை பண்ணிடுவாங்க. அதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு நம்பரை மட்டும் ஊழல் அதிகமாக வச்சு வந்துச்சுன்னு வச்சுங்களேன். அப்போ என்னாகும், இன்னொரு நம்பர் வந்து பெண்டிங்கில் தான் விழுகும். பாப்பா எப்படி வருதுன்னு. சரிங்களா, அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுக்குறோம்,
3ஆம் நம்பருக்கு இருக்கிற, அப்படி இல்லைன்னா 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, 5ஆம் நம்பர் வந்தே தீரணும். 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன சொல்கிறோன்னா, பி போர்டில் எனக்கு மறுபடியும் வந்து எனக்கு ஒரு 1ஆம் நம்பர் வரும். ஏங்க 1ஆம் நம்பர் வரும்னா 1ஆம் நம்பர் வாய்ப்பு இருக்குங்க. கிட்டத்தட்ட 31 நாள் நாளைக்காச்சும் ஆடுவாங்க அப்படின்னு நம்புகிறோங்க. ஏன்னா 38 நாள், நாளோட 32 நாள் ஆச்சுங்க. ஒரு மாதம் தாண்டி போயிடுச்சுங்க. அந்த ஏப்ரல் மாதம் பூராமே நமக்கு வைக்கவே இல்லை. 4ஆவது மாதம் பூராமே நமக்கு வைக்கவே இல்லை. பாவம் 1ஆம் நம்பர் அப்படியே நிற்கிது. சரிங்களா, மருந்து கூட 1ஆம் நம்பர் எட்டி கூட பார்க்கல யாரும். கண்டிப்பாக வந்து அடுத்த 1ஆம் தேதியாவது ஒரு 1ஆம் நம்பர் வைங்கய்யா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. சொல்லுவோம், பார்ப்போம் வருதான்னு. ஏன்னா கணக்கில் இருக்குது, இருந்ததுனால தான் கொடுக்குறேன். ஏன்னா என்னங்க கணக்கில் இருக்குன்னா 8க்கு 1ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் இல்லையா, அதில் மாற்றமே இல்லை. அந்த மாதிரி வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை கணக்கு பண்ணி 8க்கு 1ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம். கணக்கில் வருதான்னு பாருங்கள். 8ஆம் நம்பர் வந்தாலும் சரி, 7ஆம் நம்பர் வந்தாலும் சரி, 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக வரக்கூடிய நம்பராக இருக்குது நாளைக்கு. சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 4ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 8க்கு 4 அப்படின்னு ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 4ஆம் நம்பர் கொஞ்சம் பெண்டிங் நம்பராக இருக்குது. ஆமாம், பெண்டிங் நம்பர் இல்லை, 4 நாள் தான் ஆச்சு. ஆனால் இருந்தால் கணக்கில் வருது, பாப்பா எப்படி வருதுன்னு. கண்டிப்பாக இந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டு 3 1 2, அதாவது 312 இல்லைனா 548. எனக்கு தெரிஞ்ச வந்து 3ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் சேர்ந்தே தான் வரணும்னு தோணுது எனக்கு. 3ஆம் நம்பரும் 8ஆம் நம்பரும் சேர்ந்தே வரணும்னு தோணுது. இருக்கான்னு பாருங்கள் 38ன்னு, அதாவது ஏபியில் வந்து 38ன்னு இருக்கான்னு பார்த்துங்க. எனக்கு ஏபி 38 வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கக்கூடிய நம்பராகவும் தெரியுது. சரிங்க, அதே மாதிரி நாளைக்கு ஒரு 9ஆம் நம்பருக்கான சான்ஸும் இருக்குது. அதுவும் உங்கள் கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள். கண்டிப்பாக நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரும். அது போக சில நாளைக்கு 50-50 பொறுத்த வரைக்கும் எப்படிங்க ஆடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று பெரிய சிம்பிள் மேட்ரு என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த ட்ரையல் நம்பர் இருக்கு இல்லையா, 254, அதுலேருந்து ஒரு நம்பர் 2 சுட்டுட்டு வருவாங்க. அதே மாதிரி 94ங்கிற நம்பர்லேருந்து இதை சுட்டு வருவாங்க. 2 நம்பர் வச்சு தான் நாளைக்கு அடுத்த முடிச்சிருவாங்க. அது போக இந்த ரிப்பீட்டட் நம்பர் போன வாரம் அடிக்கப்பட்டாங்களா, இந்த இன்றைக்கி அடித்தாங்களா 388, 388லேருந்து ஏதோ ஒரு நம்பர் தூக்குவாங்க. 94லேருந்து ஒரு நம்பர் தூக்குவாங்க. அதே மாதிரி 254லேருந்து தூக்குவாங்க. இந்த 3 நம்பரையும் சேர்த்திங்கன்னா ஒரு ரிசல்ட் வரும்ல, அதுதான் நாளைக்கு வைக்க போகிறாங்க. வேறு எதுவும் வைக்க மாட்டாங்க பாருங்கள். வேணாம், கண்டிப்பாக இதுக்குள்ளே தான் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள்.